எம்பெருமானின் ஆத்ம பந்துக்கள் எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். கர்மா பிறப்பு. கர்மாவை ஒழிப்பதற்கும் கர்மாவை செலுத்துவதற்கும் நாம் பிறப்பு எடுத்து பிறவி கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறவியால் கர்மாவா, கர்மாவால் பிறப்பா? கர்மாவால் பிறப்பு. பிறந்ததே நாம் கர்மாவை தொலைப்பதற்கும் தொலைத்துவிட்டு நாம் பிறவா வரத்தை பெறுவதற்காகத்தான் இந்த பூவுலகில் கர்மத்தின் பலனால் பிறப்பு கொடுக்கப்பட்டு நாம் இந்த பூவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பிறவா வரத்தை பெறுவது எப்படி? அதற்குண்டான வழி என்ன? கர்மாவை நல்ல கர்மாவாக வாழ்ந்து காட்டுவது எப்படி என்பதற்கு நாராயணன் நாமமே, நாராயணன் பாதமே சரணாகதியே. இதைவிட உய்யக்கூடிய மார்க்கம், உய்வதற்கு எளிதான வழி ஒன்றும் கிடையாது. எந்த விதமான பாபங்கள் செய்யப்பட்டாலும் செய்திருந்தாலும் செய்ததால் தான் நமக்கு பிறவியே கொடுக்கப்பட்டு நாம் கர்மாவை திதுபாடு செய்கிறோம், கழிக்கிறோம். அதிலிருந்து விடுபட வேண்டும். அதிலிருந்து விடுபட்டு பிறந்த பிறவியிலிருந்து நல்லபடியாக வாழ்ந்து பிறவா வரத்தை பெற்று நாம் எம்பெருமானுடன் ஐக்கியப்பட வேண்டும் என்றால் நாமஸ்மரணம் கலிமலஹரணம், கோவிந்தேதி சதா ஸ்நானம், கோவிந்தேதி சதா தியானம், கோவிந்தேதி சதா ஜபம், சதா கோவிந்த கீர்த்தனம் என்று பகவத் பாதால் கூறியது போல் இந்த நாம பலமே நம்மை உய்விக்கும், நாம பலம் நம்மை வாழ்விக்கும், நாம பலம் நம்மை இந்த பூவுலகிலிருந்து கடை தேற்றி நமக்கு பிறவா வரத்தை கொடுக்கும். அதை புரிந்து கொண்டு வாழ்ந்துமையானால் பிறப்பெதற்கு என்று கேள்வி எழாமல் கொடுக்கப்பட்ட பிறப்பை நல்ல முறையில் நல்லபடியாக வாழ்ந்து இறைவன் தாளினை பற்றி வாழ்ந்து காட்டி வாழ்ந்து பிறவா வரத்தை பெறுவோம், பெற வேண்டும் என்று அவன் தாளினை பற்றி சரணாகதி அடைவோம். சரணாகதி தத்துவத்தை விட மிஞ்சியது ஏதும் இல்லை. இதை புரிந்து கொண்டு இறைவன் தாளினை பற்றி வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.